இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற உன் தொல்லைக்கு இன்னோட ஒரு முடிவை கட்டாண்டா. வேலையை பாரு. வேலை தானே கேக்குறேன். போய் படுத்து தூங்குடா. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க. அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். நானா சொன்னேன் இது பழைய பழமொழி. சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு உங்க சண்டைக்கு இது வேடா. வெளியே போய் போடுங்க போங்க. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். எனக்கு நீங்க பாசா இல்ல லூசான்னு. வணக்கம் நாச்சி. என்ன சிரிக்க? என்ன சிரிக்க? ஒண்ணுமில்ல நாச்சி. அடடடடடட, அம்மாவோட பணிவையும் மாஸ்டரோட கனிவையும் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. கலைத்துறையில மிகப்பெரிய புரட்சியே நடக்க போகுது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். யாராது டேய், யாராது உள்ள வேண்டா கத்துறது? என்ன கோபியாச்சு? என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? இந்த மளிகை கடை வேலைக்கு இவ்வளவு பவுசு பண்ற? ஊர்ல எவனுக்கும் சாவு வருது, உனக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. இந்த ஊர்ல பாதி பேரு உங்களை பைத்தியக்காரன் பைத்தியக்காரன் சொல்லிட்டு தர்றாங்களே, அது உண்மையா பொய்யா மாப்ள? என்ன ஒரு புத்திசாலித்தனம்.